மனத்தால் பெருந்துயில் இடும்பையில் பிறந்து கூடியின் கூடி இளையவர் நம்மோடு அவர்தன் கல்வியை கருதி ஓடியின் ஓடி உயர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடியே நாடி நான் கண்டு கொண்டே நாராயணா என்னும் நாமம் என்று விசுக்கு ராட்சியத்தால் மூவுலகம் சென்று மும்மூர்த்திகளை கண்டு கீர்த்திகள் அனைத்தும் பெற்று எம்பெருமான் முருகப்பெருமானை கண்டு தொண்டு செய்ய வண்ணமாக அழகு மலையாகி வேள்விமலை சாரலுக்கு வந்து விட்டோம். நாராயண நமக. அஞ்சு முகம் தோன்றும், ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமல் அஞ்சியல் என வேறு தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நிலத்தில் இருகாலும் தோன்றும் என் முருகா என்று ஓதுவார் முன்னை என்று முருகா அப்படின்னு முருகா சொல்ல வேண்டாம், மூணு தொடர்ந்து முருக முருகால் வந்து நிற்பார். அப்படிப்பட்ட கலியூர் கடவுள் கந்த கடவுள் குடிகொண்டே என்ற வேள்விமலை சார் நமது கழகத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கீர்த்தி அளிப்போர் விநாயகமூர்த்தி. அவருடைய பெருமை என்ன? ஐந்து கரத்தினை, ஆணை முகத்தினை, இந்திர இளந்தலை போல மகிழ்ச்சினை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை குந்தியில் வைத்து போற்றுகின்றோம். மூசிக வாகன மோதகத்த சாமரகர்ண விளம்பின சூத்திர பாவனருபமகேஸ்வர புத்திர விக்கின விநாயக பாத நமஸ்தே. ஆகினாலே விநாயகனை வழிபட வேண்டும். இருந்தாலும் அம்பாள் இருக்கிறார். சக்தி இல்லாமல் எந்த செயலும் இல்லை. ரொம்ப சக்தி இழந்துட்டோம்னா கொடுக்க சக்தி இல்லை, நடக்க சக்தி இல்லை, பேச சக்தி இல்லைன்னு நம்மளே சொல்லிடுறோம். அப்படின்னா சக்தி ரொம்ப இன்றியமையாத ஒன்று. அதனால சக்தி வழிபாடு. அதனாலதான் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வதியா மனம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், அன்பர் என்பவருக்கே பூங்குழலால் கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே என்று அந்த
சக்தியை நினைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நவகிரக நாயகியை கருமாறி நலந்த